ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் கோயம்புத்தூருக்கும் உடுமல்பேட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிஸ்னஸ் லான்ச் பண்ணது உங்களுக்கு தெரியும். அந்த மெட்டீரியல்ஸ்க்கு வந்து சோப்பு, ஷாம்பு, ஹேர் ஆயில் எல்லாம் வந்து பேக் பண்ணுறதுக்கான பேக்கிங் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உடுமல்பேட்டிலலாம் கிடைக்காது. நான் கோயம்புத்தூர், சூலூர் இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கேன். சோப் பாக்ஸுக்கு அந்த காம்போ பேக் காட்டின பார்த்தீங்களா, காட்டன் பாக்ஸ் அதெல்லாம் வந்து நியர்லி 500 பாக்ஸஸ் அந்த மாதிரி எடுத்திருந்தோம். ஸோ இந்த லான்ச்சுக்கு அப்புறமா என் லைஃபே சுத்தமாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அந்த பிஸ்னஸ் லான்ச் வீடியோ போட்டதுலேருந்து எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் பத்தலை. மோர் தென் 12 ஹவர்ஸ் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சேன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை 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 தான். ஏன்னா அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. நான் ஒரு அளவுக்கு தான் இந்த வீடியோவில் வந்து காட்டியிருக்கேன் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஷூட் பண்ண முடியல. என்னன்னா என்னோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே யாரெல்லாம் வந்து ஆர்டர் கொடுத்தீங்களோ, யாரெல்லாம் பேமெண்ட் போட்டிங்களோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு டெஸ்பேட்ச் பண்ணிடணும் அப்படின்ற ப்ரையாரிட்டி கொடுத்து நான் டெஸ்பேட்சுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 25 லிட்டர்ஸ் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றக்காக பர்ச்சேஸ்க்காக ஒரு கடைக்கு போயிருந்தோம். 25 லிட்டர் எண்ணெய் காய்ச்சறதுனா சும்மாவா, இப்போ 25 லிட்டர்ஸே பத்தாது. ஆக்சுவலாக வந்து 50 லிட்டர்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த வீடியோவில் ப்ரிப்பரேஷன் எல்லாமே பார்ப்பீங்க. நிறைய சீக்ரெட்லாம் நான் வந்து இதில் ரிவீல் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வீட்லேருந்து கிளம்பி ஒரு ஆஃபீஸ் போகிற மாதிரி என்னோட ரொட்டீன் மாறிடுச்சு. அந்த கடையிலேயே நான் எனக்கான ஒரு லஞ்ச் பாக்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். என்ன லஞ்ச் பேக் பண்ணேன் எல்லாமே காட்டுறேன். அதான் ஒரு சின்ன விஷயம் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த இன்ஸ்டாவில் நான் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது உங்களுக்கு தெரியும். இப்போ தான் இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அதில் வந்து ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். ஒரு பொண்ணு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃபேஸ் வந்து அவ்வளோ கிளியராக இருந்தது. ஆனால் என்ன ரீசன்னே தெரியாமல் திடீர்னு ஒரு நாள் சின்னதாக ஒரு பிம்பிள் வந்திருக்கு. அவங்க ஒன்றும் கவனிக்காமல் எதுவும் பண்ணாமல் அப்படியே விட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வித்தின் 1 மந்த்தில் ஃபேஸ் ஃபுல்லாக அது ஒரு மாதிரி பிம்பிள்னு சொல்ல முடியாது, கொப்பளமாக வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. பார்க்கறக்கே பயமாக இருந்தது. ஸோ நமக்கு வந்து ஸ்கின்ல என்ன பிரச்சனைனாலும் சின்னதாக இருக்கும் போதே டாக்டர்கிட்ட போயிடணும். டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, இவங்க யூஸ் பண்ணுறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, இந்த பிராண்டோட ஆட் ரொம்ப நிறைய வருது, ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி செட் ஆச்சுன்னா பரவாயில்ல. சப்போஸ் நம்ம ஸ்கின்க்கு அது செட் ஆகலைன்னா அது ஒரு இன்ஃபெக்ஷனாக ஆரம்பித்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. உங்களுக்கு என்ன வேணுனாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணி அதை யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. சப்போஸ் இப்போ டெர்மட்டாலஜிஸ்ட்டை நம்ம வந்து வெளியே போனோன்னா மினிமம் 500 ருபீஸ் சார்ஜ் ஆகுது. அது வந்து நமக்கு அஃபோர்டபுளாக இல்லை நமக்கு டைம் இல்லை அப்படின்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கியூஸ்கின் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ஸ்கின் டெஸ்ட் ஏஐ எடுக்கும். அதெல்லாம் ஃப்ரீ தான். ஸோ டெர்மட்டாலஜிஸ்ட் தான் வந்து அந்த ஸ்கின் டெஸ்ட்டை பார்த்துட்டு நமக்கு வந்து ப்ராடக்ட்ஸை கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும்னாலாம் வந்து கம்பல்சரி இல்லை. ஸோ அந்த டெர்மட்டாலஜிஸ்ட் கன்சல்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ தான் ஆப்பில். ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா 1 மந்த்துக்கு வந்து அந்த டெர்மட்டாலஜிஸ்ட் கூட நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம், சேட் பண்ணலாம். இஃப் சப்போஸ் நாம விட்டுட்டா கூட டெர்மட்டாலஜிஸ்டே வந்து நம்மளோட ஃபேஸ் வந்து ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ண சொல்கிறாங்க. ப்ராடக்ட் அனுப்பிச்சு 2 வீக்ஸ் ஆச்சு, உங்களுக்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுதா, நல்லா ஒர்க் அவுட் ஆகுதா, அந்த மாதிரி நம்ம ஏதாவது பிக்சர் எடுத்து ஷேர் பண்ணும்போது சின்னதாக மார்க் பிம்பிள்லாம் இருந்தால் கூட அவங்க கேட்குறாங்க எதனால் வந்துச்சு. ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம டாக்டர்கிட்ட சேட் பண்ணும்போதே நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் என்ன, நம்மளோட லைஃப் ஸ்டைல் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வருது. ஸோ அதனால தான் நமக்கு ஃபேஸ் இப்படியா இருக்குது. அப்புறம் இன்னொன்று பிசிஓஎஸ் இருக்கிற ப்ராப்ளம் இருக்குது. ஹார்மோன் சேஞ்சஸ்னாலாம் நிறைய ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா பிம்பிள் மார்க்ஸ்லாம் வரும். இப்போ வரைக்கும் எனக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் எனக்கு என்னோட டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ண ப்ராடக்ட்ஸை தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் வந்து கிளியர் ஸ்கின் இருக்குது. ஸோ கியூஸ்கின் ஆப்போட ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 98% வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் யாராவது வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க, ரிசல்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கும் முக்கியம். ஏன்னா எனக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகுது. என்னென்னா டெர்மட்டாலஜிஸ்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ப்ராடக்ட் அப்படின்றனால அது வந்து நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணணும். சும்மா 1 மந்த் மட்டும் யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த மந்த் வந்து எனக்கு டெர்மட்டாலஜிஸ்ட் என்ன ப்ராடக்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு காட்டுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பின்டு கமெண்ட்லையும் உங்களுக்கு கியூஸ்கின் ஆப்போட டவுன்லோட் லிங்க்கும் கொடுத்துருப்பேன். நான் சொன்ன மாதிரி சும்மா நீங்கள் ஒரு டெஸ்ட் மட்டும் எடுத்து பார்க்கலாம். சப்போஸ் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண விரும்புறீங்கன்னா என்னோட கூப்பன் கோடும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 100 ருபீஸ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ 1 மந்த்துக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராடக்ட் ஒரு தடவை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நியர்லி 1 மந்த்துக்கு கரெக்டாக இருக்கும்.
ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் கேட்குறீங்க. ஸோ ஒரு கஸ்டமைஸ் கிட்டாக வரனால எல்லாமே சேர்த்து வரனால 1500 அப் டு 2000 வரைக்கும் அவங்களோட ஸ்கின் கண்டிஷனை பொறுத்து இருக்கும். ஸோ இந்த மந்த்துக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஸோ இந்த மந்த்து என்னோட டெர்மட்டாலஜிஸ்ட் எனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண ப்ராடக்ட்ஸை வந்து ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு ட்ரை ஸ்கின். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபேஸ் வாஷ் எப்போவுமே இருக்கும். காலையில் ஈவினிங் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் கஸ்டமைஸ் கிட்டு வந்து நமக்கு ஆப்பில் வந்த உடனேயே அந்த கிட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணணும், எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஆப்லேயே இருக்கும். ஸோ இது காலையில் ஈவினிங் யூஸ் பண்ணிருக்கேன். அடுத்ததான் மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்க்ரீனும் சேர்ந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் லாஸ்ட் டைம் எனக்கு பர்ச்சேஸ் பண்ண சொன்னாங்க. இந்த தடவையும் அதே தான் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருந்தது. அந்த சம்மர் டைம்ல பார்த்தீங்கன்னா, மாய்ஸ்சரைசர் தனியா போடணும், சன்ஸ்கிரீன் தனியா போடணும் அப்படிலாம் இல்ல. இது வந்து 2 in 1 அப்படின்றனால வீட்ல இருந்தாலும் கண்டிப்பா அப்ளை பண்ண சொன்னாங்க. சன் டேன்க்கு வந்து நல்ல எஃபெக்டிவா இருந்தது. அடுத்ததா இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீரம். இது வந்து ஈவினிங் மட்டும் போட்டா போதும். மார்னிங்ல போடுறதில்ல. இல்ல நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 1 or 2 டிராப்ஸ் எடுத்துட்டு ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. இது ஆன்டி ஏஜிங் இருக்கு. விட்டமின் சி இருக்கிறனால நல்ல ஒரு க்ளோ குடுக்குது. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ல பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர் ஷேர் பண்றேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என் ஸ்கின் கொஞ்சம் டார்க்கா இருந்தது. அந்த சன் டேன்னாலயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல அந்த க்ளோயிங் ஸ்கின் வந்து எனக்கு கிடைச்சது. இதுக்கு ரீசன் டெர்மட்டாலஜிஸ்ட் பிரிஸ்கிரைப் பண்ண ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணது தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும், பின்டு கமெண்ட்லயும் Q-Skin ஆப்போட டவுன்லோட் லிங்க் குடுத்துருக்கேன். இன்னும் கூப்பன் கோடும் குடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, புதுசா ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஆனா ஒன்லி ஆன்லைன். ஆஃப்லைன் ஸ்டோர் கிடையாது. ஒரே ஒரு வீடியோ தான் போட்டேன். லான்ச்சிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் டேவே எனக்கு புரிஞ்சிருச்சு, இது வந்து வீட்ல வச்சு செய்யவே முடியாதுன்னு சொல்ட்டு. ஸோ ஒரு ஸ்பேஸ் வேணும். இந்த மாரி ஒரு 25 லிட்டரோ, இல்ல 50 லிட்டரோ எண்ணெய் காய்ச்சி, அத வந்து சின்ன சின்ன பாட்டில்ஸா ஃபில் பண்ணிட்டு, டெஸ்பேட்ச் பண்றதுக்கு எனக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் தேவைப்பட்டது. ஸோ இப்போதைக்கு ஒரு சின்னதா ஒரு ரூம் தான் எடுத்திருக்கேன். இது மறுபடியும் எக்ஸ்டெண்ட் ஆகுற பிளான் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு காலையில ரொம்ப அர்ஜென்ட். அன்னைக்கு வந்து எனக்கு அ கடை எடுத்தே ஆகணும். அதுக்கப்புறமா பேங்க் ஒர்க் இருந்தது. நம்ம பிசினஸ் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கான லைசென்ஸ் எடுக்கணும். அதுக்குன்னு தனியா கரண்ட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும். சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இத பண்ண முடியாது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் வந்து அலைஞ்சுகிட்டே இருந்தேன். ஆனா, அட் த சேம் டைம் எவ்ளோ சீக்கிரம் வந்து ப்ராடக்ட்ஸ ஸ்டாக் பண்ண முடியுமோ, அவ்ளோ சீக்கிரம் அத ஸ்டாக் பண்ணி டெஸ்பேட்ச் பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்தேன். லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தேன். நெறைய பேர் நீங்க என்ன நம்பி காசு போட்டிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே டெஸ்பேட்ச் போட்டாச்சு. ஸோ யாரெல்லாம் வந்து லாஸ்ட் வீக் பே பண்ணியிருந்தீங்களோ, ஒருத்தர் விடாம எல்லாருக்கும் டெஸ்பேட்ச் பண்ணியாச்சு. இந்த வீக் வந்து ப்ரீ புக்கிங்ல போயிட்டுருக்கு. ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண ஆயில் வந்து இப்போ ரேக்ல நீங்க பார்ப்பீங்க ஆயில்ஸ் வந்து ஃபில் பண்ணி வச்சிருக்கிறது. நெக்ஸ்ட் டேவே அது வந்து இல்லாம போயிருக்கும். ஒரே ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா, 100 பாட்டில்ஸ் ஃபில் பண்ணி எடுத்து வச்சேன். 100 பாட்டில்ஸுமே அன்னைக்கே வந்து டெஸ்பேட்ச் பண்ணியாச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் வீக் மட்டுமே மோர் தென் 250 ஆர்டர்ஸ். ஸோ அது வந்து நம்பவே முடியல. 250 ஆர்டர்ஸ் டெஸ்பேட்ச் போட்டிருந்தோம். இன்னும் வந்து ப்ரீ புக்கிங் குடுத்துருக்காங்க. ஸ்டாக் இல்லன்னு சொல்லியும் பரவால்ல நான் பேமெண்ட் போடுறேன். ஸ்டாக் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு வந்து டெஸ்பேட்ச் போடுங்கன்னு சொல்லி, ப்ரீ பேமெண்ட் போட்டவங்களுக்கு அடுத்த டெஸ்பேட்ச் நடந்துட்டு இருக்குது. இப்போ வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ண நெறைய பேர் வந்து அவ்ளோ நல்ல ஃபீட்பேக் குடுத்திருந்தீங்க. ப்ராடக்ட்ட வாங்குன அடுத்த நாளே மறுபடியும் புது ஆர்டர். ஷாம்பூக்கும் ஆயிலுக்கு தான் வந்து சூப்பரான ஃபீட்பேக் வந்திருந்துச்சு. ஸோ நீங்க யாராவது வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, என்கிட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னா, உங்களோட ஃபீட்பேக்க ஜென்யூனா நீங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணலாம். எப்படி ஃபீல் பண்றீங்க? முக்கியமா ஹெர்பல் ஹேர் ஆயிலோட ஸ்மெல் வந்து அவ்ளோ சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஷாம்பூக்கு வந்து ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே பூஜை போட்டேன். சாட்டர்டே இது ஜீவனோட லஞ்ச் பாக்ஸ். அவனுக்கு பார்த்தீங்கன்னா, சாம்பார் வந்து கலந்து வச்சிருக்கேன். எக் தான் பாயில் பண்ணி கட் பண்ணிட்டு, சால்ட், பெப்பர் போட்டு அவனுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆப்பிள் குடுத்துருந்தேன். உடனே என்னோட லஞ்ச் பாக்ஸையும் பேக் பண்ணிட்டு, அவன் 8:30க்கு வந்து பஸ் ஏறுவான். நான் 9:00 வந்துட்டு வீட்ட விட்டு கிளம்பிடுறேன் பூட்டிட்டு. டைரக்ட்டா அங்க போயிடுறேன். போயிட்டு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஃப்ரைடே பூஜை போட்ட உடனே நைட்டே எல்லாம் டெஸ்பேட்ச் பண்ணிட்டோம். எனக்கு வந்து அந்த டெஸ்பேட்ச் பண்ணதெல்லாம் ஷூட் பண்ண முடியல. கொரியர்லேருந்து வந்து ரொம்ப லேட் நைட் பிக்கப் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ரேக் பார்த்தீங்கன்னா எம்ப்டியா இருக்கும். அந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் 1 கூட இல்ல. 100 ஸ்டாக் பண்ணியிருந்தோம். அன்னைக்கே டெஸ்பேட்ச் போட்டாச்சு. அதே மாரி ஷாம்பு எல்லாமே சோல்ட் அவுட். செம்பருத்தி ஷாம்பூல ஃபுல்லி சோல்ட் அவுட். மறுபடியும் நியூ ஸ்டாக். ஸோ இப்போ வந்து நியூ ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ அதனால தான் மறுபடியும் ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம்.
ஸோ இதில் வந்து சோப் பற்றி ஒரு விஷயம் மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா சோப் பர்ச்சேஸ் பண்ண ஒரு சிலர் வந்து சோப் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, சாஃப்டாக மற்ற சோப் மாதிரி இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கம்ப்ளீட்லி ஹெர்பல். இவ்ளோ நாளா நம்ம பொறந்ததுலேருந்து இவ்ளோ வருஷமா நம்ம வந்து கெமிக்கல் சோப் யூஸ் பண்ணி பழகிட்டோம். கெமிக்கல் சோப் பார்த்தீங்கன்னா, நல்லா வழுவழுன்னு பார்க்கறக்கு நல்லா க்ளோயிங்கா இருக்கும். அதுவே வந்து ஹெர்பல் சோப்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஹெர்ப்ஸ் மட்டுமே போட்டு நம்ம வந்து அந்த சோப் வந்து மோல்டு பண்ணி எடுக்கிறோம். அதனால தான் அது அப்படி இருக்கு. ஸோ இப்போ சோப்பும் ஷாம்பூவும் ஸ்டாக் பண்ணிட்டோம். இந்த ஆயில் வந்து இப்போ 25 லிட்டர்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன். நான் தான் ப்ரிப்பேர் பண்றேன். ஆனா இது எல்லாமே ப்ரீ புக்கிங் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்க வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்து ஆர்டர் பண்ண நினைக்கிறீங்கன்னா, இந்த ஆயில் வந்து கம்ப்ளீட்லி ஸ்டாக் அவுட். சரிங்களா? மறுபடியும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் உங்களுக்கு டெஸ்பேட்ச் பண்ணணும். ஸோ அத புரிஞ்சுக்கோங்க. இஃப் சப்போஸ் நீங்க ப்ரீ புக்கிங் பண்றதா இருந்தாலும் ஓகே. நீங்க வந்து ஆர்டருக்கு வந்து பேமெண்ட் பண்ணீங்கன்னா தான் அது ஆர்டரா கன்ஃபார்ம் ஆகும். பேமெண்ட் பண்ணீங்கன்னா, உங்கள நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 டேஸ் வந்து இல்ல 7 to 10 டேஸாவது வெயிட் பண்ணுங்க. மேக்ஸிமம் 15 டேஸ் ஆகும். அது ஏன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோலயே காட்டியிருப்பேன். உங்களுக்கு வந்து ஆயில் பார்க்கும்போது தெரியும். ஸோ என்னென்ன ஹெர்ப்ஸ் வந்து போடுறேன்னு சொல்லி ஏற்கனவே போன வீடியோல சொல்லியிருந்தேன். அதுல முக்கியமா கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி பூ ட்ரையா இருக்கிறது, செம்பருத்தி இலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் வந்து அம்மிக்கல்ல வச்சு நல்லா தட்டி வச்சிருக்கேன். வேப்ப இலை நான் போடுறேன். லாஸ்ட் வீடியோல சொல்ல மறந்துட்டேன். வேப்பிலை போடுங்கன்னு ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா போடுறேன். அதுக்கப்புறமா ஆவாரம்பூ, வேம்பாலம் பட்டை, அப்புறம் எந்த அளவுக்கு கரிசலாங்கண்ணி அதிகமா போடணுமோ, அந்த அளவுக்கு கருவேப்பிலை அதிகமா போடணும். நல்லா அடர்த்தியா கரு கரு கருன்னு உங்களுக்கு வந்து முடி வரும். உங்களுக்கு வந்து இளநரைய தடுக்கும். முடி வந்து நல்லா டார்க் பிளாக்கா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, வெட்டிவேர். வெட்டிவேர் வந்து ரொம்ப கூலிங். அடுத்ததா அவுரி இலை பொடி. இது வந்து இண்டிகோ இங்கிலீஷ்ல. இதுதான் பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் டைன்னு சொல்லுவாங்க. இஃப் சப்போஸ் உங்களுக்கு கிரே ஹேர் இருந்துச்சு அப்படின்னா, இது கொஞ்சம் கொஞ்சமா வந்து கலர் சேஞ்ச் பண்ணும். ஒரு சீக்ரெட் மட்டும் ஐ மீன் 2 சீக்ரெட் ரிவீல் பண்றேன். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, மகிழம் பூ வந்து நான் ஆயில்ல யூஸ் பண்ணியிருக்கேன். இன்கிரியன்ட்ஸ் லிஸ்ட்ல கூட இருக்காது. இந்த மகிழம் பூ வந்து ரொம்ப காஸ்ட்லி. முடி வந்து ஐ மீன் ஆயில் வந்து அவ்ளோ வாசனையா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரோஸ்மேரி. இதுவும் வந்து நான் ஆயில் ஆட் பண்றேன். இதெல்லாம் சீக்ரெட் இன்கிரியன்ட்டா நான் வச்சிருந்தேன். இன்னும் கொஞ்சம் சீக்ரெட் இன்கிரியன்ட்ஸ் இருக்கு. 2 மட்டும் ரிவீல் பண்ணியிருக்கேன். இதுக்கும் நான் வந்து ஆயில் பாட்டிலோட இன்கிரியன்ட்ஸ் லிஸ்ட்ல நான் ரோஸ்மேரி இதெல்லாம் குடுக்கல. மகிழம்பூலாம் குடுக்கல. பட் அதெல்லாம் போட்டு தான் நான் ப்ரிப்பேர் பண்றேன். ரோஸ்மேரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்லா ஹேர் குரோத்த இன்டியூஸ் பண்ணும். உங்களுக்கு வந்து சொட்டை அந்த மாரிலாம் இருக்கு. அங்க வந்து முடியே வளரல அப்டின்னா, ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில் தான் வந்து இப்ப ட்ரெண்டே. ஆன்லைன்ல வெறும் 25 எம்எல் இருக்கிற பாட்டிலயே வந்து ₹300ன்னு வித்துட்டு இருக்காங்க. 25 எம்எல் கான்சன்ட்ரேட்டட் எசென்ஷியல் ஆயிலா ₹300ன்னு வித்துட்டு இருக்காங்க. இப்போ லான்ச்சிங் ஆஃபரா நான் வந்து ஒரு ஆஃபர் குடுத்திருந்தேன். நிஜமா சொல்றேன். அந்த லான்ச்சிங் ஆஃபருக்கு அப்புறமா நான் போயிட்டு இப்ப நீங்க ஸ்டாக் எடுத்துட்டு வந்தேன் இல்லையா கார்ல. அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் எண்ணெய் விலை வந்து இன்னுமே ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் தெரியாதவங்களுக்கு சொல்றேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15 கிலோ ஆயில் டின்னு நம்ம செக்கு எண்ணெய் எடுத்துட்டு இருந்தோம். அந்த விலை வந்து அப்படியே டபுள். நார்மல் கோகோனட் ஆயிலோட ரேட்டே வந்து நீங்க போய் அண்ணாச்சி கடையிலலாம் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். போன வாரம் வந்து லிட்டரு போன மாசம் வந்து லிட்டர் 200 சம்திங்க்கு வித்துட்டு இருந்துச்சுன்னா, நார்மல் கோகோனட் ஆயில். இந்த மாசம் பார்த்தீங்கன்னா, 400 சம்திங். டபுள் த ரேட் ஆயிருச்சு கோகோனட் ஆயில். நான் யூஸ் பண்றது செக்கு எண்ணெய். 1 லிட்டர் வந்து 1200க்கு எடுத்துட்டு இருந்தது. இப்ப 1500 பியூர் மர செக்கு எண்ணெய். அது கூட நான் வந்து இவ்ளோ இன்கிரியன்ட்ஸ் போடுறேன். ஸோ, என்னால வந்து லான்ச்சிங் ஆஃபர்ல குடுத்திருந்த ₹220 சொல்லியிருந்தேன். ஹெர்பல் ஹேர் ஆயில். ஜஸ்ட் ₹10 தான் நான் பிரைஸ் வந்து இப்ப ஏத்தியிருக்கேன். இன்னொரு விஷயம் நீங்க பார்த்த சோப் எல்லாமே பியூர் கோகோனட் ஆயில்ல ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ கோகோனட் ஆயிலோட விலை ஏறுனனால சோப் புரொடக்ஷனையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்கனால அந்த ரேட்டுக்கு குடுக்க முடியல. நான் போய் என் ஃப்ரெண்டோட யூனிட்ல சோப் எடுக்கும்போது எனக்கே வந்து ₹15 சோப்புக்கு வந்து ரேட் ஏத்தியிருந்தாங்க. நான் வேற வழியே இல்லாம எடுத்துட்டு வந்தேன். ஏன்னா நீங்க எல்லாருமே ஆர்டர் குடுத்துட்டீங்க. ஸோ பே பண்ண எல்லாருக்குமே நான் என்ன பிரைஸ்க்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தோ அந்த பிரைஸ்ல டெஸ்பேட்ச் போட்டாச்சு. ஆனா புதுசா வர்றவங்களுக்கு வந்து என்னால எப்படி சோப் அதே ரேட்டுக்கு குடுக்க முடியும். ஸோ சோப்லயும் ஜஸ்ட் ₹10 தான் பிரைஸ் ஏத்தியிருந்தேன். ஆனா நான் எடுத்துட்டு வந்தது ₹15 ஜாஸ்தியா குடுத்து நீங்க புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஹேர் ஆயில்லயும் ₹10 ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். வேற வழியே இல்லாம. ஸோ லான்ச்சிங் ஆஃபர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேர் ஆயில் 100 எம்எல்
ஷாம்பு வந்து 120 ml. ஷாம்பு மட்டும் அதே பிரைஸ்ல இருக்கு. ஏன்னா அதுல கோகனட் ஆயில்லாம் சேர்த்து செய்யல. கோகனட் ஆயிலோட பிரைஸ் எதுல இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஆயில்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோப்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது 3ம் சேர்த்து கோகனட் ஆயில் 100 ml, ஷாம்பு 120 ml, சோப் வந்து 100 கிராம்ஸ் 1 மந்த்துக்கு வரும். டக்குன்னு கரையவே கரையாது. உங்களுக்கு எந்த சோப்பு போட்டாலும் ஸ்கின் வந்து ட்ரை ஆகாது. ட்ரை ஸ்கின்னுக்கு நீங்க எந்த சோப் வேணாலும் எடுத்துக்கலாம். இது கம்ப்ளீட்லி ஹெர்ப்ஸ் போட்டு செய்யறது. ஸோ இந்த 3ம் பார்த்தீங்கன்னா ரேட் ஆட் பண்ணீங்கன்னா ₹500 வரும். காம்போ ஆஃபரா என்னால 399க்கு கண்டிப்பா குடுக்க முடியாம போயிடுச்சு. சிச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு. நான் வந்து இவ்ளோ இன்கிரியன்ட்ஸ் எல்லாம் போட்டு நான் சும்மா அதாவது மார்ஜினே இல்லாம சும்மா டெஸ்பேட்ச் பண்ற மாரி ஆகும். இதுக்கு பின்னாடி இருக்கிற பிசிக்கல் ஒர்க்கையும் நீங்க பார்க்கணும். ஸோ வேற வழி இல்லாம காம்போ ஆஃபர் வந்து இப்போ ₹450 வந்திருக்கு. இதுதான் மினிமம் மார்ஜினே. நீங்க வீடியோல பார்க்கும்போதே தெரியும் நான் எவ்ளோ ஹெர்ப்ஸ் போடுறேன். அந்த மகிழம்பூ ரொம்ப காஸ்ட்லி, ரோஸ்மேரியும் காஸ்ட்லி. இது எல்லாமே போட்டு தான் நான் ப்ரிப்பேர் பண்றேன். ஏன் வந்து ப்ராடக்ட்டோட ரேட் வந்து டக்குன்னு இன்க்ரீஸ் ஆச்சுன்னு நீங்க புரிஞ்சுக்கணுன்றனால தான் இந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ட்ட நான் வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணியிருக்கேன். சப்போஸ் பாருங்க எவ்ளோ ஹெர்ப்ஸ் போட்டிருக்கேன். இது வந்து ஆயில் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டேவே இத ஃபில் பண்ணி கண்டிப்பா டெஸ்பேட்ச் பண்ண முடியாது. ரீசன் என்னன்னா, இவ்ளோ ஹெர்ப்ஸோட அந்த சாறு வந்து அந்த எண்ணெயில இறங்குறதுக்கு 7 டேஸ் ஆவது நான் ப்ராசஸிங்க்கு வந்து விடுறேன். 7 டேஸ்க்கு அப்புறமா தான் அது வந்து ஆயில் பாட்டில்ஸா ஃபில் பண்ணி டெஸ்பேட்ச் ஆகுது. அதனால தான் நான் மினிமம் 7 to 10 டேஸ் டைம் கேட்கிறேன். ஸோ எனக்கு தெரியும் நான் சொல்லலைனாலும் நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போயிட்டு கேட்லாக் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அதனால ஆர்டர் பிளேஸ் பண்றதா இருந்தா டெஸ்பேட்ச்க்கு மட்டும் கொஞ்சம் டைம் குடுங்க. நான் ப்ராமிஸ் பண்ண மாரி இவ்ளோ இன்கிரியன்ட்ஸும் போட்டு 100% குவாலிட்டியா தான் கண்டிப்பா உங்களுக்கு நான் டெஸ்பேட்ச் பண்ணுவேன். ஸோ காம்போ வந்து அப்படியே தான் இருக்கு. ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா, என்னால 399 குடுக்க முடியல. புரிஞ்சுப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ காம்போல நீங்க ஹெர்பல் ஹேர் ஆயில் எடுத்துக்கலாம். ஷாம்பு வந்து எது வேணா எடுக்கலாம். ஷாம்பு வந்து செம்பருத்தி ஷாம்பு இருக்கு, உங்களுக்கு கரிசலாங்கண்ணி இருக்கு, அலோவேரா இருக்கு. இது 3ல எது வேணா நீங்க எடுக்கலாம். அதே மாரி சோப்ல வந்து ஆவாரம்பூ சோப் மட்டும் இல்லாம, நீம் சோப்பு இருக்கு, நலுங்கு மாவு சோப்பு இருக்கு. இப்போ புதுசா ஒரு சோப்பு லான்ச் பண்ணியிருக்கோம். ஆவாரம்பூ சோப்புக்கு வந்து அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் குடுத்துருக்கீங்க. வாங்குன அத்தன பேரும் மறுபடியும் ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ்க்கு வந்துட்டாங்க. ஆனா ஆவாரம்பூ சோப்ப விட குப்பைமேனி சோப் இருக்குதுங்க. நான் யூஸ் பண்ணிருக்கேன். குப்பைமேனி சோப் வந்து தி பெஸ்ட். குழந்தைங்க, பெரியவங்க, லேடீஸ் பார்த்தீங்கன்னா, காலேஜ் கோயிங் கேர்ல்ஸ்க்குலாம் வந்து பிம்பிள்லாம் இருக்கு, மார்க்ஸ் இருக்கு. ஸ்கின் வந்து ரொம்ப டல்லா இருக்கு. பிரைட்டா தெரியணும். அட்லீஸ்ட் ஒரு ஸ்கின் டோனாவது ஃபேரா ஆகணும்னு நெனைக்கிறவங்களுக்கு இது வந்து நேச்சுரலான ஒரு இன்கிரியன்ட்னால உங்களுக்கு அந்த வந்து ஃபேர்னஸ் கிடைக்கும், க்ளோயிங் கிடைக்கும். குழந்தைங்களுக்கு கூட ஸ்கின்ல வந்து ஏதாவது தேமல் இருக்கு, அங்கங்க வந்து ஒரு மாதிரி கொப்பளம் மாரி வந்திருக்கும். சின்ன சின்னதா குழந்தைங்களுக்கு வரும். சூட்டுக்கோ, இல்ல ஏதாவது ஸ்கின் இன்ஃபெக்ஷனுக்கோ வரும். அது எல்லாமே சரியாயிடும். தி பெஸ்ட் சோப்பா நலுங்கு மாவு சோப்ப விட உங்களுக்கு வந்து குப்பை மேனியும் ஈக்குவலான ரிசல்ட் குடுக்கும். நெறைய பேர் வந்து எந்த சோப் போட்டா நல்ல கலர் ஆவும், எந்த சோப் வந்து ட்ரை ஸ்கின்க்கு சூட் ஆகும்னு நெறைய கமெண்ட் செக்ஷன்ல ஐ மீன் நெறைய வந்து என்குயரில கேட்கிறதா அவங்க நாடி என் டீம்ல சொன்னாங்க. ஸோ எல்லா ஸ்கின் பிரச்சனைகளுக்கும் வந்து பெஸ்ட் சோப்பா குப்பைமேனி சோப்பு வந்து இப்போ புதுசா லான்ச் பண்ணியிருக்கோம். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் நீங்க காம்போ ஆஃபர்லயே எடுத்துக்கலாம். சேம் பிரைஸ் தான். ஒரு சோப் வந்து தனியா எடுத்தீங்கன்னா ₹120 வரும். காம்போ ஆஃபர்ல எடுத்தீங்கன்னா டுகெதரா உங்களுக்கு ₹450 வரும். ஸோ என்னால ₹399க்கு வந்து குடுக்க முடியல. நான் வந்து புரிய வச்சுட்டேன்னு நெனைக்கிறேன் என்ன ரீசன்றத. கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டீட்டெயில்ஸ் குடுத்திருப்பேன். நீங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்கன்னா, மினிமம் 2 வீக்ஸ் வெயிட் பண்ற மாரி இருக்கும். என்னன்னா, ஜூலை 15க்கு அப்புறமா தான் உங்களுக்கான ப்ராடக்ட்ஸ வந்து நாங்க டெஸ்பேட்ச் பண்ண ஆரம்பிப்போம். இப்போதைக்கு எல்லாமே ப்ரீ புக்கிங்ல தான் போயிட்டுருக்கு. உங்களோட சப்போர்ட்டுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி கடன் பட்டுருக்கேன். அதுக்கான கிராட்டிட்யூட் என்னைக்குமே என்கிட்ட இருக்கும். நான் ப்ராமிஸ் பண்ண அதே குவாலிட்டிக்கு தான் நான் குடுக்குறேன். ஸோ பிரைஸ் வந்து மத்த இடத்துலயும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாரும் வந்து ஹெர்பல் ஹேர் ஆயில்லாம் என்ன ரேட் போட்டு வித்துட்டு இருக்காங்கன்ட்டு. 100 ml வந்து ₹300க்கு மேல தான் ஆன்லைன்ல சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ தேங்க் யூ ஒன்ஸ் அகைன் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ்.